ஒரு காலத்தில் பேசும் காடு என்று அழைக்கப்படும் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் மரங்கள் பாடும், பறவைகள் கதைகள் சொல்லும், விலங்குகள் எல்லாம் நண்பர்களாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஜஸ்மி என்ற ஒரு குட்டி முயல் இருந்தது. ஜஸ்மி மிகவும் சின்னது, ஆனால் ரொம்பவே ஆர்வமுள்ளதும் துணிச்சலானதும். ஒரு நாள் காலை காடு சோகமாக இருந்தது. மரங்கள் பாடவில்லை, பறவைகள் சத்தம் போடவில்லை. ஜஸ்மி பயந்து கேட்டது, "என்ன ஆச்சு காடே?" அப்போது பெரிய ஆலமரம் மெதுவாக சொன்னது, "எங்கள் மாய நீரூற்று வறண்டு போய்விட்டது. அதனால் காடு சோகமாக இருக்கிறது." ஜஸ்மி உடனே முடிவு செய்தது, "நான் அந்த நீரூற்றை கண்டுபிடித்து காடை காப்பாற்றுவேன்." பாதையில் ஜஸ்மிக்கு மெனாஷ் என்ற ஒரு குட்டி குரங்கு நண்பனாக சேர்ந்தது. இருவரும் சேர்ந்து மலை ஏறினார்கள், ஆற்றை தாண்டினார்கள், சிரித்துக்கொண்டே பயணம் செய்தார்கள். வழியில் ஒரு பெரிய சவால் வந்தது, ஒரு ஆழமான பள்ளம். ஜஸ்மிக்கு பயம் வந்தது, ஆனால் மெனாஷ் சொன்னது, "நாம் நண்பர்கள்தானே, சேர்ந்து முயற்சி செய்வோம்." இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து ஒரு மரக்கிளையை வைத்து பள்ளத்தை கடந்து சென்றார்கள். இறுதியில் அவர்கள் மாய நீரூற்றை கண்டுபிடித்தார்கள். அதில் ஒரு சின்ன கல் சிக்கியிருந்தது. ஜஸ்மி மெதுவாக அந்த கல்லை எடுத்தது. உடனே தண்ணீர் ஓடத் தொடங்கியது. காடு மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. மரங்கள் பாடின, பறவைகள் ஆடியது, விலங்குகள் எல்லாம் கைத்தட்டின. ஆலமரம் சொன்னது, "ஜஸ்மி, நீ எங்களுக்கு தைரியமும் நட்பும் என்னவென்று கற்றுக் கொடுத்தாய்." ஜஸ்மி சிரித்துக்கொண்டு சொன்னது, "நண்பர்கள் இருந்தால் எந்த சவாலும் சின்னதுதான்."